நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அது என் கம்பெனியோட சிஇஓ ஆஸ்திரேலியால இருக்காரா. அவருக்கு அந்த ரெசார்ட்ல நடந்த ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்த ஃபுட்டேஜ் கிடைச்சா அந்த ரெசார்ட் எப்படி இருக்கும், பெரிய ஃபங்க்ஷன் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதான் உங்க கம்பெனி ஃபங்க்ஷன் அங்க நடந்துச்சுல்ல, அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சா அவருக்கு அனுப்பி பார்க்கலான்னு கேட்டேன். அது ஏன் அன்னைக்குள்ளதான் வேணும்னு கேக்குறீங்க? அந்த ரெசார்ட்ல அதுக்கப்புறம் எவ்வளவோ ஈவென்ட்ஸ் நடந்திருக்கும்ல, அதுல ஏதாவது ஒண்ணு கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? இல்ல, எங்களுக்கு அன்னைக்குள்ள வீடியோதே வேணும். உன்னால வாங்கி தர முடியுமா? ஆனந்தி, நீ அந்த ரெசார்ட்ல ரூம்ஸ் இல்ல புக்கிங் விஷயமா எதனா நம்ம கம்பெனி மூலமா பேசி ஒரு டிஸ்கவுண்ட் வாங்கி தரலான்னு தான் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். நீ என்கிட்ட வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டா நான் எப்படி வாங்கி தர முடியும்? முதல்ல ரெசார்ட்டுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்மள மாதிரி பப்ளிக் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதனாலதான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். நீ கேட்ட தர மாட்டாங்களா என்ன? எனக்கு புரியுது காயத்ரி, ஆனா நான் கேட்டா மட்டும் எப்படி கொடுப்பாங்க? இப்போ ரீசெண்டா நடந்த ஈவெண்ட்னா கூட கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. இது எப்போவோ நடந்ததுல. ஆக்சுவலா 2 மாசத்துக்கு மேல சிசிடிவியோட ஃபுட்டேஜ் பேக்கப் எல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. அது எல்லாமே ஆட்டோ டெலீட் ஆயிடும். வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. இந்த ஹெல்ப் என்னால பண்ண முடியாது. வேற யாராவது வந்து பாக்குறதுக்குள்ள இதை எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். இந்த ரூம்ல எங்க மறைச்சு வச்சாலும் அந்த டயனாவும் ரித்திகாவும் பாத்துருவாங்களே, அவங்க பார்க்காத இடமா வைக்கணும். இதுதான் சரியா இருக்கும். இந்த இடம் தான் சரியான இடம். இதை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அந்த ரெஜினா போகும்போது என்ன ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்துட்டு போனால, நம்ம மேல ஏதாவது டவுட் வந்திருக்குமா? இல்ல இல்ல, சான்ஸே இல்ல. எனக்கு என்னமோ அந்த மித்ரா மேல டவுட்டாவே இருக்குடி. அவ மேல என்னடி டவுட்? அந்த ரெசார்ட் மேனேஜர் சொன்ன மாதிரியே கரெக்டா 2 மாசத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஆட்டோ டெலீட் ஆயிடும்னு சொல்றா. நம்ம இருந்த அதே நேரத்துல அவளும் ரெசார்ட்ல இருந்தா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம இங்க பேசிட்டு இருந்தத ஜன்னல் வழியா ஒட்டு கேக்குறா. அவ ரூம்ல போய் நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஏதோ திரு முடிச்சுட்டே இருந்தா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது. நீ கண்டதையும் யோசிச்சு குழப்பாத ரஜினா. அவளுக்கு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டான்னு நீ தானே சொன்ன. ஆனந்தி, நாம வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிப்போம்.
பட்டமங்கலம் முழுக்க இன்னைக்கு பத்திரிக்கை வச்சாச்சு. இன்னைக்கு மாதிரி நாளைக்கு விரசாக்கலாம்னா கம்பனூர் சுத்துப்பட்டி முழுக்க பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம். என்ன சொல்ற? எல்லாம் சரிதாங்க. இந்த சேர் ஆட்டோ பஸ்ஸுன்னு ஏறி இறங்கி சந்து பொந்தெல்லாம் வச்சுட்டு வர்றதுதான் பெரிய விஷயமா தெரியுது. சும்மாவா சொன்னாங்க கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். நாள் நெருங்க எம்பிட்டு வேலை இருக்குன்னு மட்டும் பாரு. அழகப்பா மாமா, மாமா இங்க இங்க. இவனா நல்ல காரியத்துக்கு போயிட்டு வரப்ப இவன் முகத்துல முழிக்கணும். இது என்னன்னு பாப்போம். ஏமாமா, ஊருக்கெல்லாம் கோகிலா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு உறவுக்காரன் நான், எனக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கணும்னு தோணலையா? ஊரெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறது உண்மைதான். அவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க. கொஞ்சம் பேரு நான் பத்திரிக்கை வச்சு கூப்பிடணும்னு விருப்பப்பட்டாங்க, அதனால வச்சேன். அப்போ நான் விருப்பப்பட்டவன் இல்லைன்னு சொல்ல வரீங்க இல்ல? இதுல சந்தேகத்துக்கு என்னடா இருக்கு? நம்ம பக்கம் ஊருக்கே தெரிஞ்சதாச்சே. பகையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாமா, பஞ்சாயத்து தலைவர்னு ஒரு பதவி இருக்குல்ல மாமா எனக்கு. அதுக்கு மதிப்பு கொடுத்து பத்திரிகை எனக்கு தானே வச்சிருக்கணும். ஊர்ல ஒரு முக்கியமான தலைக்கட்டு நீங்க, உங்களுக்கு இது தெரியாதா? தெரியாமலாம் இல்லண்ணே, அதான் சொல்லிவிட்டாப்லையா விருப்பம் இல்லைன்னு. எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறாரு. அப்ப நாமளும் செய்ய வேண்டியதா செஞ்சிருவோம். ஆமா சேகரு, மாமன் கோகிலாவுக்கு கண்ணாலத்தை என்னைக்கு வச்சிருக்காருன்னு சொன்ன? வைகாசி மாசம் 4ஆம் தேதி மே 18. சுபயோக சுபதினத்துல காலையில 7:30 இருந்து 8:30 மணி அளவுல சொசைட்டி ஸ்ரீ பெருமாள் மண்டபத்துல சுற்றமும் நட்பும் சூழ நடக்க இருக்குதுண்ணே. ஓ அப்படியா? நீங்க பத்திரிகை வச்சு கூப்பிடலன்னா என்ன மாமா, நான் ஆளா வரேன். அத சொல்லத்தான் கூப்பிட்டேன். நீங்க கிளம்புங்க. நீங்க போக மாட்டீங்களா? சரி நாங்க போறோம். வாடா சேகர். அழையாத விருந்தாளியா வந்து அசிங்கப்பட்டு போனோங்கிறதே இவனுக்கு தலையெழுத்தா போச்சு. இவன் மட்டும் கல்யாணத்துக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு. விடு பேச்சு. மாமா ஒரு நிமிஷம். என்னதுக்கு திரும்பி வர்ற? உங்ககிட்ட பேசிட்டு வண்டியை எடுக்கும் போதுதான் சேகர் சொன்னான். அதே வைகாசி 4 அன்னைக்கு யார் சேகர்? அவரு பூபதி பாண்டியன். நகை ஆசாரி பூபதி பாண்டியன் பேரனுக்கு கண்ணாலத்தை வச்சிருக்காரு. அதுக்கு எங்களை மட்டும் சொல்ற? நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லையா மாமா. உங்க பொண்ணு கோகிலா கல்யாணம் நடக்கிறதா இருக்க ஸ்ரீ பெருமாள் கல்யாண மண்டபம், அது பஞ்சாயத்து மண்டபம். அந்த மண்டபத்துக்கும் பிரசிடென்ட் நான் தான். உங்க பொண்ணு கல்யாண தேதியில